2020 லாக்டவுன் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. இந்த லாக்டவுன் நேரத்தில் இந்தியா முழுக்க ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்து மனசு உடஞ்ச ஒரு எழுத்தாளர் நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுகிறாரு. எ ஃப்ரெண்ட்ஷிப், எ பேண்டமிக் அண்ட் எ டெத் பிசைட் த ஹைவே அப்படின்ற ஒரு தலைப்பில் பஷரத் பீர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு. அந்த ஆர்டிக்கல் அடிப்படையாக வச்சு நிராஜ் கவான் ஒரு படம் இயக்குறாரு. அந்த படம் பாலிவுட் சினிமாலேயே ராமாயண மகாபாரத புராண கதை, வார் கதை, இந்தியா பாகிஸ்தான் ஸ்போர்ட்ஸ் படம் அந்த மாதிரி இல்லாமல் இந்தியாவோட மறுபக்கத்தை உண்மைக்கு நெருக்கமாக காட்டியிருக்கிற படம் தான் ஹோம்போட். இந்த படம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு தேர்வாகி ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகியிருக்கு. மேலும் இந்த படத்தை கேனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் பண்ணி படம் முடிஞ்சதுக்கப்புறம் 9 minutes ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து கிளாப் பண்ணி இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த படத்தை இன்றைக்கி நம்ம திரைக்கழகங்களை பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்களுக்கு ஹரி. ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம ஒன்லைனில் சொல்லணும்னா 11 வருஷமாக பழமையான இந்து சாதி அமைப்பின் கீழே மிகப்பெரிய வன்முறை மற்றும் பாகுபாடு அனுபவித்த மக்களில் இருந்து ஒரு 2 பேர், சந்தன் அண்ட் முகமது ஷோபி. இவங்க 2 பேரும் தான் கூலித்தொழிலே பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அதனால் போலீஸ் வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அங்கே போனால் இவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி இவங்க எக்ஸாமில் பாஸ் ஆகி அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறாங்களா இல்லையா, இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த ஒன்லைனை கேட்குறப்போ உங்களுக்கு +2 ஃபெயில் அன்று நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இது ஒரு எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு கதையாக இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான படமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது முழுக்க வேறு மாதிரியான ஒரு கதை. இந்த படத்தை பொறுத்தவரை நியூயார்க் டைம்ஸில் வெளியான ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் லாக்டவுன் நேரத்தில் நிறைய கூலி தொழிலாளிகள் இங்கே லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் பஸ் வசதி இல்லாமல் கிடைக்கிற லாரியில் ஏறிக்கிட்டு போகிறாங்க. ரோட்டில் நடந்தே இன்னும் சில பேர்லாம் போகிறாங்க. நியூஸை பார்த்துருப்போம். ஆனால் அந்த மாதிரி போகிறவங்க கூட நம்ம போன மாதிரி நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2020 அதாவது அந்த நியூயார்க் டைம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆத்தர் அவர் சொல்கிறாரு, பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற இந்த 6 வருஷத்தில் மக்களிடையே நிறைய மத வெறுப்பு, பொண்ணுங்க சிறுபான்மையினர் மற்றும் இஸ்லாமியர் மீது நிறைய வெறுப்பு பேச்சு, இது இவங்க அதிகமாக பண்ணதுனால நிறைய விஷயம் மாறி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது படத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே இந்த ஒரு விஷயத்தை அங்கங்கே நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அது எல்லாருமே நல்லா இருந்தது. चंदन कुमार ही है सर. गोत्र ஒருத்தவங்க பேர் சொன்னாங்கன்னா அந்த பேரை இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணி கேட்குறது. मोहम्मद शोएब. जी सर. हमारा बॉटल अंदर करो. அவன் பேருக்கு பின்னாடி என்ன ஜாதி போட்டிருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாருமே அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுற விஷயமா இருக்கட்டும். இவங்க தாழ்த்தப்பட்டவங்க, இவங்க எப்படி எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சமைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மேலே சொல்கிறதா இருக்கும். அதுக்கு பதிலுக்கு இவங்க SC/ST ஆக்ட் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்ற ஒரு விஷயம். ஒரு நண்பர் இவங்க நான் பியூர் வெஜிடேரியன், அவன் இந்த சாப்பிட்றான்ட்டு அவனை போட்டு கிண்டல் பண்ணுறது, அது கதையை எந்த அளவுக்கு பாதிக்காமல் ஒரு நல்லா இருந்தது. அது இன்னொரு விஷயம், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பண்ணுற விஷயம் அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு மூமெண்ட்டாகவே இருந்தது. அந்த ஆர்டிக்கில் இருக்கிற விஷயத்த அப்படியே இந்த இதுலேயும் கொண்டு வந்த விதம், அந்த கடைசியில் அந்த ஒரு பையன் இதாகிறப்போ நம்மளும் உடஞ்சி போய் அழுகிற மாதிரி ஒரு மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளேவும் இந்த இதுவும் பண்ணியிருந்துருக்காங்க. அது உண்மையிலே அவங்க 2 பேரோட நடிப்புன்றது நல்லா இருந்தது. இது ஒரு மோட்டிவேஷனான படம் அப்படின்னு நினச்சி இதை யாரும் பார்க்க வேணாம். முழுக்க இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருந்தது. இது ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருந்தது. நெகட்டிவ்ன்றது அவ்வளோ அளவுக்கு பெருசாகவும் இல்லை. படத்தில் லேகுன்ட்டு பார்த்தோம்னாலும் அந்தளவுக்கு இருக்காது. மற்றபடி இந்த படம் ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயத்த, நல்ல ஒரு சோசியல் மெசேஜை சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஒரு பாலிவுட்டு ஒரு இந்தியானா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பார்க்குற கண்ணோட்டத்தை இப்படி இதாண்டா இந்தியான்ட்டு இந்தியாவோட மறுபக்கத்தை காட்டுற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் மார்ட்டின் ஸ்கார்செஸி. அவரும் ஒரு ப்ரொடியூசர். இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வேறு அவர். அது நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அது படம் பார்க்குறப்போ இன்னொரு மார்ட்டின் ஸ்கார்செஸி பேர் வருது அப்படின்ட்டு பார்த்து ஒரு வியந்து பார்த்தேன். அவரும் டேரக்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் நல்ல திரைப்படம். இது ஆஸ்காருக்கு நாமினேட் ஆனது ரொம்ப
ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து தரமான ஒர்த்து தான். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த ஃபன்ட்ரி படம் பார்த்துருப்போம், சந்தோஷ் படம் பார்த்துருப்போம். இதெல்லாம் உண்மைக்கு நெருக்கமான ஒரு சில படங்கள். நான் இந்த படங்கள்லாம் பார்த்து ஒரு நாள் உடஞ்சி போய் உட்காந்துருந்தப்போ சரி இந்த படத்தை நம்ம பேசி ஆகணுன்ற காரணம் நான் அப்போ பேசியிருந்தேன். ஸோ எல்லோரும் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்ல படம்.